ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோனை வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்துட்டு ஒரு கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கண்ணில் பட்டது. ஸோ நான் இதை வந்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு நேவிகேஷன் வந்து இப்போ பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு சைமல்டேனியஸாக ஒரு டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராவல் பண்ணுற டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் வந்து நிறைய ஜெனரேட் ஆகும் மொபைலில். ஸோ உங்களுக்கு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே கூலிங் டெக்னாலஜி வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூலிங் டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஜெனரேட் ஆகி ஜிபிஎஸ் வந்துட்டு டிசேபிள் ஆகும். கேமரா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஜிபிஎஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். இல்லை ஃபோன் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆகுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து என் கண்ணில் பட்டது. சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உண்மையிலேயே இது வந்துட்டு இந்த ஃபோன் எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய ஃபோனுக்கு பேக் சைடில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறப்ப ஃபோன் வந்துட்டு உண்மையிலேயே வந்து இது கூல் பண்ணுதா, டெம்பரேச்சர் வந்து டவுன் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் டெஸ்டிங்காக என்னுடைய ஃபோன் எடுத்திருக்கேன். இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம் 35 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். 35 டிகிரி வந்து காமிச்சிட்ருக்கு. இதில் வந்து நான் சிங்கிள் சிம் தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு இப்போது டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன், வைஃபை ஆன் பண்ணியிருக்கேன், லொக்கேஷன் ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆன் பண்ணியிருக்கேன். 32 டிகிரி வந்து இருந்தது. நான் வந்து இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுறப்ப இப்போ இந்த எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டைரக்ஷன் காமிச்சிட்ருக்கு. இந்த மேப்பில் கேம் எல்லாம் பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் ஒரு கேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து டைரக்ஷன் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இத்தனை அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டிகிரி இது வந்து செல்சியஸில் காமிச்சிட்ருக்கு. 3 டிகிரி சென்டிகிரேட் வந்து உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே சைமல்டேனியஸாக நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 1 hour 2 hour நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கீங்க, ஒரு மேப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு மோர் தென் 40-45 அந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் மானிட்டர். இதில் செல்சியஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டஸ் விட்ஜெட் வந்து இதில் இந்த இது காமிச்சிட்ருக்கு. அதை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது 35 டிகிரி செல்சியஸ் காமிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம இதனுடைய பேக் சைடில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து இது வந்து கூல் டவுன் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், மொபைல் ஃபோன் ரேடியேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் கூலிங், ஃபாஸ்ட் ஈட்டிங் சிக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனா. இது நீங்கள் பேக் சைடில் பார்க்கலாம். இங்கே லார்ஜ் மெஷ், ஹாலோயிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. மோர் வென்டிலேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சப்போர்ட். நீங்கள் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்ஷன் கப் வந்து இருக்குது. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நம்மளுடைய ரேடியேட்டர் ஃபேன். நம்ம மொபைலில் ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டை வந்துட்டு உங்களுக்கு இது மூலமாக சக் பண்ணி இந்த பக்கம் சைடில் வந்துட்டு வெளியே அனுப்பிடும். இது வந்து பவர் கொடுக்கறதுக்காக இந்த யூஎஸ்பி பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் மொபைலில் இப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் காமிக்கும் 35 காமிச்சிட்ருக்கு. நான் கொஞ்ச நேரம் இந்த கேம் எல்லாம் விளையாண்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன், நேவிகேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளுடைய மொபைலில் இதை வந்துட்டு பேக் சைடு வந்து நம்ம வந்து இப்படி புஷ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதை பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 சைட்லையும் இந்த இது மாதிரி க்ரூவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கே இப்படி பிடிச்சு இதில் வந்துட்டு புஷ் பண்ணிங்கன்னா இது ஒட்டிக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து வர்றதில்ல, நல்ல கிரிப்பாகவே வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு நம்மளுடைய ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு நம்ம இந்த பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து ஃபேன் ஓடிட்டுருக்குங்க, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. ஸோ பின்னாடி சைடில் பேக் சைடில் வந்துட்டு இந்த ஏர் வந்துட்டு உங்களுக்கு புஷ் பண்ணுது பேக் சைடில். பட் இது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நான் அந்த ரேடியேட்டர் ஃபேனை வந்துட்டு மைக்கு பக்கத்தில் கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் அந்த ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த சவுண்டை வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் கேம்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கேம்ஸ் விளையாடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரப்ஷன் வந்துட்டு இந்த ஃபேன்னால இருக்காது. ஒரு சிறிது நேரம் ஆன பிறகு இது வந்து நம்ம வந்துட்டு இந்த வெப்பநிலை வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது பேக்ரவுண்டில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 34க்கு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபேன் வந்து ஓடிட்டு தான் இருக்குது, கனெக்டில் தான் இருக்குது.
ஒரு 5 நிமிடம் கழிந்த பிறகு நம்ம இதை வந்து திரும்பவும் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 34 டிகிரியில் வந்து இது இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து காமிச்சிட்ருக்கு. நம்ம கண்டினியூஸாக இதை வந்து ரன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சிறிது நேரம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 டிகிரி தான் ஒன்றா காமிச்சிட்ருக்கு. இதுக்கு அதிகமாக இது போகலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 36 போச்சு. சரி, நம்ம இந்த ஃபேனை வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேன் இல்லாமல் வந்துட்டு நம்ம இது பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எந்த அளவுக்கு ஹீட்டு வந்து நீங்கள் ஜெனரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் எடுத்துட்டேன், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம கண்டினியூஸாக யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இது பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாருங்கள். நான் இந்த ஃபேன் இல்லாமல் இது வந்து சிறிது நேரம் வந்து நான் இது வந்து உபயோகப்படுத்துனதில்ல. இது வந்து 36 டிகிரி வந்து இப்போது காமிச்சிருக்கு. இப்போது காண்பிக்கக்கூடிய இந்த வெப்பநிலையை பாருங்கள். இப்போ வந்து 36 டிகிரி செல்சியஸ் காமிச்சிட்ருக்கு. சிறிது வெப்பநிலை வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபேன் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு 1 டிகிரி 2 டிகிரியாவது குறைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு டெஸ்ட் பண்ணால் தான் வந்து இது எவ்வளவு எஃபெக்டிவாக இது வந்துட்டு நம்மளுடைய மொபைல் ஃபோனுடைய ஹீட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் ஓரளவுக்கு இது குறைக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுது. உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ரேடியேட்டர் ஃபேன் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உபயோகமானதான ஒரு தகவலாக இருந்திருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் VlogTube சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் எல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.